முதலில் திரு ஜென்ராம், இப்போ அடுத்தடுத்து இந்த கணிப்புகள் வெளியாகிறது ஒரு தெளிவான பாதையை காண்பிக்குதா அல்லது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துதுன்னு நினைக்கிறீங்களா? அதாவது கருத்து கணிப்புகளை விட வாக்கு கணிப்புகள் துல்லியமானவையாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு மூட நம்பிக்கையாக நம்ம அரசியல் களத்தில் இருக்கு. ஆனால் அது மூட நம்பிக்கைன்னு நான் சொல்றது என்னுடைய கருத்தாக இல்லை. ஒரு 10 வாக்கு கணிப்புகள் வந்திருக்குது, 10ம் ஒன்றுக்கொன்று முரண்பட்டதாக இருக்கு. அப்போ ஒன்று துல்லியமாக இருந்தால் மீதி 9 தப்பு. அப்படிதான் எல்லா விஷயத்தையும் அதை பார்க்க முடியும்னா அப்போ அது துல்லியமானதாக இல்லை அப்படிங்கிறது. 10மே துல்லியமானவையாக இல்லாமல் போகலாம். நாளைக்கு இந்த ஆட்சி தொடரும் அப்படின்னு வரக்கூடிய கணிப்புகள் கூட ஆக்சுவல் நம்பர்ஸ் என்ன வருங்கிற நம்பர் சொல்றதுல தவறு இழைக்கலாம், தவறாக போகலாம். பெர்சன்டேஜ் கரெக்டாக சொல்லிட்டு அது சீட்டு சொல்லும்போது சீட்டு தப்பா போகலாம், அல்லது சீட்டு கரெக்டாக சொல்லிட்டு சொல்ற பெர்சன்டேஜ் தப்பா போகலாம். அதனால துல்லியமானவையாக அவை இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அதனால தான் கருத்து கணிப்புகளை பார்த்துட்டு நான் சொல்லலை, களத்தை பார்த்து சொல்றேன்னு முதலமைச்சர் சொல்றாரு. எத்தனையோ கணிப்புகள் நம்ம பார்த்துருக்குறோம், தோத்து போயிருக்கு, இப்போ ஃபெயில் ஆயிருக்கு, அது சொன்னபடி நடக்கிறது இல்லை. அதனால நீங்கள் இதெல்லாம் கணிப்புகளை பார்த்து மயங்கி விடாதீர்கள், சோர்வடையாதீர்கள்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. ஒரே ஒரு கருத்து கணிப்பு பாசிட்டிவாக சொல்லியிருக்கிறது அடிப்படையில் விஜய் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு எல்லா எம்எல்ஏக்களும் பனையூருக்கு வரணும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அவருக்கு பற்றி கொள்வதற்கு, அவர் கட்சிக்கு நம்பிக்கை ஊட்டுவதற்கு அந்த கருத்து கணிப்பு உதவுது. அல்லது கணிப்புகளையும் அவர் நம்பலை, அவருடைய ஸ்ட்ரென்த்தை நம்புறாரு, அவருடைய இன்ட்யூஷனை நம்புறாரு, அவருக்கு வரும் கூட்டத்தை நம்புறாருங்கிற அடிப்படையில் அவரும் நிறைய பேர் ஜெயிப்பாங்க, அவங்க எல்லாரும் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு இங்கே வரணும் அப்படின்னு சொல்றாருன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் மே 4ல் நீங்கள் என்ன வரும் அப்படின்னு கேட்குறீங்கல்ல, அது யாருமே சொல்ல முடியாது. இல்லை, இப்போ நீங்கள் குறிப்பிட்டீங்க ஒரு சில கருத்து கணிப்புகள் முரணா இருக்கு அப்படின்னு. இப்போ பெரும்பான்மையான கருத்து கணிப்புகள் யாருக்கு வெற்றிய சாத்தியம் அப்படின்னு சொல்லுது அப்படின்றத கணிக்க வேண்டியிருக்கா, அல்லது அதை நம்ம பொருட்படுத்த வேண்டியிருக்கா? இல்லை, யாருக்கு வெற்றின்னு சொல்றாங்கிறது கூட அவர்கள் சொல்லக்கூடிய அந்த வெற்றி பெறக்கூடியவர்கள் எத்தனை % பெறுவார்கள், எத்தனை சீட்டு பெறுவார்கள்னு அவங்க சொல்ற கணிப்பு இருக்குல்ல, அந்த கணிப்பு உண்மையாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை தானே. இப்போ எனக்கு நான் தொடர்ந்து 2019, 2021, 2024 தேர்தல்களில் கட்சிகள் பெற்ற வாக்குகளின் அடிப்படையில் எனக்கு ஒரு பிம்பம் வருது. அது என்னுடைய அந்த நம்பர்ஸ்லேருந்து நான் அறைவாகக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பு அப்படின்னு சொல்லலாம். அது கரெக்டாக வரணும்னு அவசியம் இல்லை. நான் யாருடையும் பேசவே இல்லை. ஒரு 100 பேர்கிட்டயே பேசினவங்க பேசியிருந்தா கூட, இப்போ இதயா இருக்காரு, இதயா ஃபீல்டுக்கு போயிருக்காரு, எல்லாரோடையும் பேசுறாரு. ஒரு 100 பேர்கிட்டயே பேசியிருந்தால் கூட, ஒவ்வொரு தொகுதியிலையும் 100 பேர்கிட்ட தனிப்பட்ட முறையில் பேசியிருந்தாலும், இல்லை கூடுதலாகவே சாம்பிள்ஸ் எடுத்திருந்தாலும் கூட அது துல்லியமானவையாக இருக்கணும் அப்படின்னு எந்த உத்தரவாதமும் இல்லை. அதனால எல்லாத்துக்கும் ஒரு ப்ரொவிஷன் ஆஃப் எரர்ஸ் கொடுத்து தான் ஆகணும். அப்படி இருக்கும்போது என்னுடைய எதிர்பார்ப்பு 2021 நடந்த நம்பரை வச்சு பார்த்துக்குவோம். அதிமுக 39.71% அதிமுக கூட்டணி எடுத்தது, தேசிய ஜனநாயக கூட்டணி எடுத்தது 39.71%. திமுக கூட்டணி 45.38% எடுத்தது. ரெண்டுக்கும் இடையில உண்டான வேறுபாடு 5.67%. கேப் ஃபர்ஸ்ட் வின்னருக்கும் ரன்னருக்கும் இடையில உண்டான கேப் 5.67%. சீட்டு டிஃபரன்ஸ் 84 சீட்டு, 159-75. 5% வித்தியாசத்துக்கு அல்லது 6% வித்தியாசத்துக்கு 84 சீட்டு வித்தியாசம் வருது. இங்க 9% வித்தியாசம் சொல்றாங்க. சில எக்ஸிட் போல் 39, 30, 24 அந்த மாதிரி 27 அப்படின்னு ஏதோ 9% வித்தியாசம் சொல்றாங்க. ஆனால் சீட்டு போடும்போது நெக் டு நெக் ஃபைட் இருக்கிற மாதிரி போடுறாங்க. அப்போது அந்த சீட் கன்வர்ஷனில் பிரச்சனை இருக்குது. அதுவும் கிட்டத்தட்ட 3 பேர் சமமான போட்டியும் இல்லை. ஒருவர் ஜஸ்ட் அஹெடாக இருக்கார். அதை எப்படி சொல்கிறீங்கன்னு அக்னீஸ்வரன் நாளைக்கு அவர் பேசும்போது கேட்கலாம். அதனால் நான் அதுக்கான காரணத்தையும் நான் சொல்லிடுறேன். விஜய் ஃபேக்டர்னு இந்த தேர்தலில் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுதுன்னா
அவருக்கு விஜயோட ஓட் பேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரசிகர்கள் முதல் பேஸ் அவங்க தான் ரசிகர்கள். ரெண்டாவது அவருடைய ஆன்டி டிஎம்கே பொசிஷனிங், திமுகவுக்கு எதிரான தீவிரமான கட்சி அரசியல் பண்றோம் அப்படிங்கிறத அவர் டிஸ்பிளே பண்ண விரும்புறாரு. அதன்படி அவருடைய பேச்சுகள் அமையுது. மூன்றாவதாக கொள்கை எதிரின்னு பாரதிய ஜனதா கட்சியை சொல்றாரு. அதனால மைனாரிட்டிஸ் வாக்குகள் அவருக்கு வரும் என்று ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அப்போ மைனாரிட்டிஸ் வருவாங்கங்கிற எதிர்பார்ப்பு திமுக அணியிலிருந்து வரக்கூடிய வாக்குகளாக இருக்கு. ஆனால் அந்த மைனாரிட்டி வருவதற்கு ஒரு தூண்டுதலாக அவருடைய பொசிஷனிங் வந்து அதுல கான்சென்ட்ரேஷன் இல்லை அவருக்கு. பாஜகவை எதிர்த்து தீவிரமான பிரச்சாரங்கள் எதுவும் அவர் செய்யல. ஒரு சில இஷ்யூஸ்ல பாஜகவை போற போக்குல அப்படி நக்கல் அடிச்சுட்டு போற மாதிரி அந்த எதிர்ப்பை வெளிப்படுத்துகிறார். அது எவ்வளவு தூரம் ஐஸை கட் பண்ணும் அப்படின்னு நான் தெரியல, நான் நினைக்கல, அதை கட் பண்ணுன்னே நான் நினைக்கல. மாறாக அவர் திமுகவுக்கு எதிராகத்தான் தன்னை தீவிரமான ஒரு போராளியாக களத்தில் நிறுத்த விரும்புகிறார். அதைத்தான் பேசுறாரு, அதைத்தான் செய்யறாரு. அதன் மூலமாக என்ன விளைவை அவர் எதிர்பார்க்கிறாருன்னா, திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய வாக்குகள்ல பெரும் பகுதியை தான் பெற வேண்டும் அப்படின்னு விரும்புறாரு. அந்த விருப்பம் அவருக்கு அதிகமான வாக்குகள் விழுது அப்படின்னு இப்போ ஊடகங்கள்ல அதிகமாக பேசப்படுகின்றது அப்படின்னு பார்த்தா, அந்த விருப்பம் வந்து நிறைவேறினால், அவருக்கு அதிகமான வாக்குகள் வந்தால் அதுல பெரும் பகுதி அதிமுகவினுடைய இழப்பாகத்தான் இருக்கும். அப்படி ஒரு நிலைமை வந்தா திமுக இன்னும் அதிகமாக வெற்றி பெறுவதற்கு தான் வாய்ப்பு அதிகம். அதாவது சாதாரணமாக இதயா போன்ற பல நண்பர்கள் சொல்ற 160 170 அந்த ரேஞ்செல்லாம் விட அதிகமாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதாகத்தான் நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ அதிமுக வாக்குகளை தான் விஜய் பிரிப்பார் அப்படின்றது பெரும்பாலும் திமுக அணியில பிரிக்கலாம். ஏன்னா பாஜக எதிர்ப்பு என்பதை தான் திமுக தன்னுடைய பிரச்சாரங்கள்ல அதிகமாக எடுத்துட்டு போன விஷயமா இருக்கு. இப்போ அத கொள்கை எதிரி அப்படின்னு குறிப்பிட்டது மட்டுமே திமுகவுடைய வாக்குகள்ல பாதிப்பை ஏற்படுத்த போதாது, அது நடக்காது அப்படின்னு நான் உறுதியாக நம்புறேன். அதனால பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிர்த்த போராட்டங்களை தொடர்ந்து 5 ஆண்டுகளாக திமுக செய்திருக்குது. அது எல்லா பிரச்சனைகள்லையும் நீதிமன்றத்தில் வழக்குகள் போட்டிருக்கு, சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றி இருக்குது, மக்கள் மன்றத்தில் பிரச்சாரம் செய்திருக்குது, ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்குது, அரசுக்கு எக்ஸ்போஸ் பண்ணி அவங்க கோரிக்கைகளை வலியுறுத்தி அதுல ஒன்றிய அரசினுடைய நிலையை எக்ஸ்போஸ் பண்ணி கடிதங்கள் எழுதியிருக்குது. ஆக எல்லா வகைகள்லையும் வெளிப்படையாக பிரேவாக நின்றது, தைரியமாக துணிச்சலாக நின்றது தமிழ்நாடு அரசு, திமுக. அப்படிங்கிற நிலைமையில மக்கள் இயல்பாக அந்த பிரச்சனையில அவரோட தான் ஐடென்டிஃபை பண்ணிக்குவாங்க. பிஜேபிக்கு எதிராக கருத்து கொண்டவர்கள் ஸ்டாலினோட தான் தன்னை ஐக்கியப்படுத்திக் கொள்வார்கள். அதனால அதுல விஜய்க்கு அதிகமாக போய் சேராதுன்னு நினைக்கிறேன். ஓகே, முதற்கட்ட பார்வை எடுத்துக்கிறேன். திரு அக்னீஸ்வரன், இப்போ கருத்து கணிப்புகளை பார்த்து கலங்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. எந்த அடிப்படையில இந்த கருத்தை சொல்றாரு, என்ன சொல்ல விரும்புறார்? கருத்து கணிப்பை பார்த்து கவலைப்பட வேணாம் அப்படிங்கிறது 2011 தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நடந்தபோது திமுகவினுடைய முதலமைச்சரும் திரு கலைஞர் கருணாநிதி அவர்கள் 200 சீட்டு நம்ம வெற்றி பெற்று திரும்பவும் நம்ம ஆட்சிக்கு வருவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட 2011 திமுகவால் பெற முடியவில்லை. காரணம், 78% வாக்குப்பதிவு 2011 நடந்துச்சு. ஆனால் இன்றைக்கி 2026 85% வாக்குப்பதிவு தமிழ்நாடு வரலாற்றிலேயே இதுதான் முதல் முறையாக இவ்வளவு நடந்திருக்கு. இதுக்கு இப்படியே இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த உதாரணம் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா, இது அண்மையில் நடந்த ஆஸ்திரியா நாட்டில், அந்த நாட்டில் எடுத்த பத்திரிகையாளர்களுடைய கருத்து கணிப்பு என்ன சொல்லுச்சு அப்படின்னா, ஜான் அலெக்சாண்டர் தோற்று போவார். அவர் லிபரல் கட்சியை சார்ந்தவர், நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்தால் ஜனாதிபதி தேர்தலில் இதை சொல்லுகிறார். ஆனால் ஹூஃபர் அவர்தான் அமோகமாக வெற்றி பெறுவார் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வெற்றி பெற்றது